Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நல்ல உதிரியான சாதம், அதுல கிரன்ச்சியா பக்குவமா வெந்த காய்கறிகள், முட்டை, சிக்கன் எல்லாம் சேர்ந்திருக்கும். அந்த ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸோட ரொம்ப ஸ்பைசியா இல்லாம ரொம்ப நல்லா இருக்குங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான்வெஜ் பிரியர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லயே அழகா ஈஸியா செஞ்சிடலாம். பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டோட நம்ம செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி செஞ்சா போதும், பர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை நல்லா பக்குவமாக உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இந்த ரைஸை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளவு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி விட்டாச்சுங்க. இது மட்டுமே போதும், அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு, கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. குக்கரை லிட்டு போட்டு விட்டுறலாங்க. ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு வெயிட் போட்டு விட்டுட்டு ஒரே விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடணும். அதிகம் விசில் விட வேண்டாம். ஒரு விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்திருக்கு. சாதம் நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை இம்மீடியட்டாக ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் கிளறும் போது சாதம் குழையாது, உடையாது, பர்ஃபெக்டாக நல்ல உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ உதிரியான சாதம் ரெடி. அடுத்தது சிக்கனை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக சின்ன பீசஸாக கட் பண்ணின சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இங்கே ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம். இப்போ சிக்கனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர். இது சிக்கன் வெந்து வரும்போது சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் இந்த வினிகர் சோயா சாஸ் எல்லாம் சேர்க்கும்போது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இது சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இது ஊற வச்சிடலாம். அதிகம் நேரம் ஊறினாலும் தப்பில்லை. நல்ல சிக்கன் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வரும். ஸோ இதை நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மட்டுமே ஆயில் சேர்க்குறோம். இந்த சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, அப்படியே ஜஸ்ட் வதக்கியே நம்ம குக் பண்ணுறோம். இது ஒரு குயிக்கான மெத்தட். இங்கே ஆயிலும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல மெத்தடும் கூடங்க. சீக்கிரமாக நம்மளுக்கு சிக்கன் வெந்துடும். ஏன்னா நம்ம இந்த சாஸ் வினிகர்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சோம். ஸோ வதக்கும் போது அது டக்குன்னு அப்படியே தண்ணி விட்டு சுருங்கி வெந்து வதங்கிடும். ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடும். சிக்கனும் நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி விட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 6-7 நிமிஷம் குக் ஆகணும். நல்ல சிக்கன் வதங்கி வெந்துடும். இடையில எடுத்து கிளறி விடுங்க. பாருங்கள், தண்ணி விடாமல் தான் மூடி வச்சோம், பட் அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கு. இன்னொரு நல்ல 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இன்னொரு 2-3 நிமிஷம் வெந்து வரட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சிடலாம். ஸோ சிக்கன் ரெடி நம்மளுக்கு. அடுத்தது எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இதில் 3 எக்கு உடச்சி சேர்த்துக்கிறேன். 1 2 3 எக்கு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கூடவே எக்குக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. போட்ட உடனே கிளற வேண்டாம். கொஞ்சம் 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கிளறினோம்னா அந்த ஸ்கிராம்பிள்ட் எக்கோட பீசஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸில் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கிராம்பிள்ட் எக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரைஸ் ரெடி, சிக்கன் ரெடி, ஸ்கிராம்பிள்ட் எக்கும் ரெடி. இதுவும் ஒரு தட்டில் போட்டு வச்சாச்சுங்க.
இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் நல்ல அடிகனமான அகலமான கடாய் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டு இதில் நல்ல பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டு விட்டுடலாம். ஆயிலில் இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த கார்லிக் ஆயிலில் ஃப்ரை ஆகிற வாசனை ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து விட்டுறலாங்க. இதுவும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம நல்ல ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே குயிக்காக வதக்கி விடணும். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடியான இருக்குன்னு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்து வதக்கி விடுறேன். இப்போ நல்ல நீளமாக சன்னமாக கட் பண்ணின கேரட்டை சேர்த்துடலாம். அதே மாதிரி அதுவும் ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 60-70% தான் குக் ஆகணும். ரொம்ப வதங்கி வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ அடுத்தது கேப்சிகம் குடைமிளகாய், நல்ல ஒரு குடைமிளகாயை நல்ல நீளமாக சன்னமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த குடைமிளகாய் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யும் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரை கொடுக்கும் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்தாச்சு. நம்ம ரைஸில் உப்பு சேர்த்துருக்குறோம், எக்கு சிக்கனில் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக உப்பு சேர்த்துருக்குறோம், வெஜிடபிள்ஸ்லையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி ரெடியாக உதிரியாக வச்சுருக்கிற சாதத்தை போட்டு விட்டுறலாம். நான் இங்கே நல்ல பர்ஃபெக்டாக உதிரியாக வேக வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எடுத்துக்கிற ரைஸை கரெக்டாக பக்குவமாக கரெக்டாக தண்ணி விட்டு நல்ல உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கங்க. நல்லா ஆறுன சாதத்தை சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் கிளறும் போது பர்ஃபெக்டாக இருக்கும், உடையாது குழையாது. ஸோ எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். பட் பாசுமதி ரைஸு நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்தாச்சு. கூடவே ரெடியாக வச்சுருக்கிற ஸ்க்ராம்பிள்ட் எக்கும் சேர்த்து விட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், இதெல்லாம் இந்த பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வர்றதுக்காக. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுறலாம். ஏற்கனவே எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இது ஃபைனல் டச்சுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டு இனி எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட்டில் நல்லா பெரிய பர்னரில் அந்த ஹை ஃப்ளேமில் எல்லா ஐட்டமும் டக்குன்னு போட்டு விட்டு டாஸ் பண்ணி எடுத்துருவாங்க. பட் வீட்டில் அவ்வளோ பெரிய பர்னர்லாம் இருக்காது, நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டவ் யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்கிற ஸ்டவ்வில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல உதிரியாக பக்காவாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் நம்ம செஞ்சலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் செய்யறதுக்கு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஒரு டிஷ்ஷுங்க. குயிக் அண்ட் ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தந்தூரி சிக்கன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன், சிக்கன் லாலிபாப்லாம் நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாமே வீட்லேயே அழகாக ஈஸியாக செய்யறதுக்கான ரெசிபீஸை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ரெசிபீஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதுவும் போய் பாருங்கள். இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.